அன்பு மாணவ செல்வங்களுக்கு மாலை வணக்கம் உரித்தாகட்டும். உங்களுக்கு இந்த மாலை நேரத்துல நான் கடந்த கால அரச பரீட்சை தாள்கள்ல தெரிந்தெடுத்த வினாக்களைத்தான் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப அதை விட்டுட்டு நான் வேறு தாள்களை கற்பிக்கிறதை விட அது எனக்கு பயனுள்ளது போல தெரிகின்றது. காரணம் என்னென்றால், நீங்க எதிர்நோக்க போறதும் ஒரு அரச பரீட்சை. அப்ப அந்த பரீட்சையின் வினாக்களை நீங்கள் பரிச்சயமாகின்ற போது அந்த வினாக்களுக்கு விடையளிக்கிற பயிற்சி உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் எதிர்பார பரீட்சையிலே நீங்கள் ஓரளவு சிறப்பாக விடையளிக்க முடியும் என எதிர்பார்த்து தொடர்ச்சியாக அதன் விடை காணும் விளக்கத்தை நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு அந்த தாளை காண்பித்து அந்த வினாக்கள், அதாவது இது ஒரே தொடராக இருக்காது, ஒவ்வொரு வினாவை ஒவ்வொன்றாக காட்டி அதுக்குரிய விளக்கமும் அந்த பாடப்பரப்பையும் நான் சொல்லித்தரலாம் என்று எதிர்பார்க்கிறேன். காரணம் என்னென்றால், பாடப்பரப்பிலையும் அந்த விடயம் சார்பான பாடப்பரப்பையும் அறிந்திருந்தால் நீங்கள் கேள்விகளுக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடும். அப்ப நான் அது சார்பாகவும் உங்களுக்கு விடவிளக்கம் தர விரும்புகிறேன். இப்ப இதுல பாருங்கோ, இதுல நாங்கள் சாதாரண நேரம், நியம நேரம் என்கின்றது பற்றிய பாட விடயத்தையும் அறிந்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். என்னடா கேள்வியை மட்டும் பாராமல் கேள்வி சார்பான விடயங்களையும் பார்த்து கொண்டு போனால் எங்களுக்கு அந்த பாட விடயம் வேற வினாக்கள் வருகின்ற போது விடையளிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். இந்த 54வது வினா ஒரு அரச பரீட்சையில வினாத்தாள் 2ல வந்திருக்கும். ஏனென்றால் 40 வினாதான வினாத்தாள் 1ல வரும். அப்ப வினாத்தாள் 2ல தான் இந்த வினா வந்திருக்கு. கடிகாரம் ஏயின் முகத்தில் காணப்படும் நேரத்தை கடிகாரம் பியின் முகத்தில் காட்டுவதற்கு அதில் மணித்தியால முள் நிமிடமுள்ளையும் வரைக என்று கேட்கப்பட்டிருக்கும். அப்ப நாங்க இதற்கு முள்ளு வரையணும் என்றால் எப்பவும் முதல் நிமிடமுள்ளைத்தான் முதல் குறிக்க வேண்டும். இங்க 22:30 என்றால் இது 12 தாண்டி பிற்பகல் நேரம் என்பதை கருத்துல கொள்ளுங்க. இது 22:30 என்று இது 22:30 என்று காட்டப்படுகின்றபடியால் நாங்கள் இதை 12 கழித்தால்தான் எங்களுக்கு சாதாரண நேரத்தில் போட முடியும். அப்ப 30 நிமிடங்கள் 2ல் 2 போனா 0, 2ல் 1 போனா 1. அப்ப 10 மணி 30 நிமிடம். ஆனா இது பிற்பகல் 10 மணி 30 நிமிடம். ஆனா நாங்கள் பிற்பகல் என்று சொல்லிங்க பயன்படுத்த தேவையில்லையே. அந்த கடிகார முகம் ஒன்று தந்திருக்கு, அதில் இலக்கங்களும் குறிக்கப்படவில்லை. ஆனால் எங்களுக்கு தெரியும் இலக்கங்கள் வலிமையாக மேலே 12 குறித்திருக்குது. அப்ப மேலே 12 என்பதும் கடிகாரங்கள்ல கீழே 6 என்பதும் இங்கே வலது பக்கம் 3 என்பதும் இடது பக்கம் 9 என்பதும் எங்களுக்கு தெரியும். ஏன் கடிகாரம் 12 பெரிய பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதுல சிறிய பாகங்களாக ஒவ்வொரு 12ல் ஒவ்வொரு பாகம் 12ல் ஒவ்வொன்று 5 பிரிக்கப்பட்டு மொத்தம் சிறிய பாகம் 60 பிரிக்கப்பட்டிருக்கும். இப்ப எங்களுக்கு நேர தேவை இங்கே 10 மணி 30 நிமிடத்துக்குரிய மணிமுள் நிமிடமுள் கிரிக்காட்டோம். அப்ப முதல்ல கீற வேண்டியது நாங்க நிமிடமுள். ஏன் நிமிடமுள் நிக்கிற இடத்தை பொறுத்துத்தான் மணிமுள்ள நாங்க கீற முடியும். அப்ப நிமிடமுள் என்பதை நாங்கள் இங்க கீற ஆரம்பித்தால் இதுல கவனிங்கோ, நிமிடமுள்ள நாங்கள் நடுவில் இருந்து ஆரம்பித்து 6 வரையில இப்படியாக காட்ட வேண்டும். இப்ப 30 நிமிடம். ஆனால் இப்ப 10க்கு நேரே நாங்கள், அதாவது மணிமுள்ள காட்டக்கூடாது. மணிமுள்ள இப்படி 10க்கு நேரே காட்டக்கூடாது. ஏன் 10ல இருந்து அரைவாசி நகர்ந்திருக்கீங்க பாருங்க. இது 10ல இருந்து அரைவாசி நகர்ந்ததாகத்தான் காட்டணும் மணிமுள்ள. அதாவது 11 காட்டக்கூடாது,
10ல இருந்து அரைவாசி நகர்ந்ததாக. ஏன் நிமிடமுள் ஒரு வட்டம் சுத்திக்க மணிமுள் அந்த 12ல் ஒரு பாகத்தை கிடக்குது. அப்ப அரை சுற்றி சுத்தேக்க அந்த 12ல் ஒரு பாகத்தின் அரைவாசியத்தான் கடந்திருக்கும். அப்ப 10, 30 நீக்க இப்படியாக நான் கேட்கிறது கொஞ்சம் பிழைச்சதாக இருக்கு, இப்படியாக முள் இருக்கும் என்பதை நீங்க அழகாக காட்டவரும். இந்த நேரம் நான் உங்களுக்கு சாதாரண நேரம், அதாவது நியம நேரம் பற்றிய சில விளக்கங்களை தர விரும்புகிறேன் பிள்ளைகள். என்ன காரணம் என்றால், இது பற்றி நாங்கள் தெரிந்திருந்தால் நாங்கள் மேற்கொண்டு வினாக்கள் கேட்கப்படுகின்ற போது நாங்கள் விடைகளை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப எங்களுக்கு தெரியும், அதாவது கடிகாரத்தில் நாங்கள் 12 முட்கள் இருக்கின்றது என்றது இந்த கடிகாரத்தில் நாங்கள் பார்த்து விட்டோம். இது சாதாரண நேரத்தை குறித்து காட்டுகிற கடிகாரம். இந்த கடிகாரம் அதாவது இந்த கடிகாரம் சாதாரண நேரத்தை குறித்து காட்டுகின்றது. இதுல மணிமுள் நிமிடமுள் இருக்கின்றது. இந்த மணிமுள் நிமிடமுள் இதுல தரப்படாவிட்டாலும் நாங்கள் 10:30 நேரத்தில், அதாவது மணிமுள்ள 10க்கும் 11க்கும் இடையில நிமிடமுள்ள இங்கேயும் குறித்து காட்டுறோம். சரியா? இப்ப மணிமுள் நிமிடமுள் இருக்குது. இப்ப இந்த சாதாரண கடிகாரத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் விளக்கம் பெற்ற பிறகு இந்த நியம நேர 24 மணி நேரம் பற்றிய விளக்கத்தை பெறுவோம். இப்ப நாங்கள் சாதாரண கடிகாரம் 12 பெரும் பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 12 பெரும் பாகம். அந்த ஒவ்வொரு பாகமும், அந்த 12ல் ஒரு பாகமும் பிற 5 சிறிய பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த முழு வட்டமும் 60 சிறிய பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிகாரத்துல 3 முட்கள் காணப்படும். ஆனா எங்களுக்கு இந்த செகண்ட் முள் பற்றிய முக்கியத்துவம் இல்லைன்னா நாங்க கடிகார நேரம் சொல்ற போது மணிமுள்ளையும் நிமிடமுள்ளையும் தான் பார்த்து நேரத்தை சொல்றது ஒழிய செகண்ட் முள்ளை யாரும் சொல்றது இல்லை. ஏன் சொல்றது இல்லை என்றால், செகண்ட் முள் அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு செகண்ட் தாண்டிடும். அப்ப அவர் சொன்னது பிழையாகிடும். அது செகண்ட் முள்ளே அவர் சொல்ல வலிக்கிட்டாரா இருந்தால் அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த செகண்ட் வந்துவிடும். ஆனபடியா செகண்ட் முள் நேரத்தை குறித்து சொல்றது இல்லை. அப்ப நாங்கள் நேரத்தை குறிக்கிற போது நிமிடத்தையும் மணியையும் தான் குறிப்போம். அப்ப கடிகாரத்தை முதல் பார்த்த உடனே 10:30 என்றால் நாங்கள் எதை முதல்ல பார்க்கிறோம் என்றால் நிமிடம் உள்ளதான் முதல் பார்ப்போம். ஆனா சொல்றது அடுத்து தான் சொல்றோம். ஆனா நிமிடம் உள்ள பார்த்தோன்னே 6ல் நிற்கிற 30 நிமிடம் 10க்கும் 11க்கும் இடையில நிக்குது. அப்ப 10:30 என்று சொல்லுவோம். இப்ப தற்செயலாக இப்படியாக நின்றால் இந்த கடிகாரத்தின் முட்கால் நல்லா தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. இப்ப இப்படியாக நிற்கின்றது, மணிமுள் இப்படி நிற்கின்றது, நிமிடமுள்ளும் அதே கிட்டத்தான் நிற்கிறது வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நேரம் கேட்டால் நாங்க இதை 11 மணி என்று சொல்ல மாட்டோம். ஏன் நிமிடமுள்ளத்தானே முதல் பார்க்கிறோம். நிமிடமுள்ள பார்த்தால் அது கிட்டத்தட்ட 58ல நிக்குது. அப்ப 58ல நின்றாலும் மணிமுள் 11 காட்டினாலும் நாங்கள் 10:58 என்று தான் ஊகித்து சொல்றோம். அப்ப மணிமுள்ள பார்த்து நாங்க நேரம் சொல்லி இல்லை, நிமிடமுள்ள பார்த்துத்தான் மணிமுள் நிற்கிற இடத்துக்கு ஊகித்து விட சொல்றோம். அதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சரி, இனி நாங்கள் ஒரு சாதாரண கடிகாரத்தின் செயற்பாடுகள் 3 முள் இருக்குன்னு சொன்னான். 3 முட்களும் பலம் சுழியாக சுற்றுதல் சொன்னான். அதாவது 3 முட்களுமே பலம் சுழியாகத்தான் சுற்றும். இப்ப இதுல இருக்கிற முள் நாங்கள் இப்ப செகண்ட் முள்ளை பார்ப்போமே, பார்த்து கொண்டிருக்க சுத்தி கொண்டிருக்கும், இப்படியே சுத்தி கொண்டிருக்கும். இது பலம் சுழி, இது சுத்துறது பலம் சுழி. இப்ப ஒரு செகண்ட், இது 2வது செகண்ட், இது 3வது செகண்ட், இது செகண்ட் முள் சுத்துறது பலம் சுழி. இதே போல நிமிடமுள் சுத்துவதும் பலம் சுழிதான். இப்ப நான் நிமிடமுள்ள காட்டுறேனே, இப்ப இதான் நிமிடமுள் என்று வைத்துக் கொள்வோம். இதுவும் சுத்துறது பலம் சுழிதான். அப்ப பலம் சுழி. இப்ப இதுல மணிமுள் என்பது மிகச்சிறிய முள், கட்டையான முள். இந்த கட்டையான முள் சுத்துறதும்
வலம் சுழிதான். அப்ப மூன்று முட்களுமே வலம் சுழியாக சுற்றுகின்றது என்பதை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள். வலஞ்சுழி என்பதை நான் உங்களுக்கு விளக்கம் தருகிறேன் பாருங்க. இப்படியாக சுத்துறதெல்லாம் வலம் சுழி, இப்படி சுத்துறது. ஆனா கடிகார முள் வெளியில வந்து இப்படி சுத்துறே இல்லை, இப்படி நேரா நின்று கொண்டுதான் இப்படி சுத்துதும் வலஞ்சுழியாக. இந்த கடிகார முள் சுத்துற திசை என்று சொல்வது வலஞ்சுழியத்தான். அப்ப நாங்கள் வலம் சுழி என்றால் இப்ப நாங்க ஒரு தெருவில் இருக்கிற ரவுண்ட் போட், மற்றது மேசத்தராசு முள் எல்லாம் வலஞ்சுழியாகத்தான். நாங்கள் நிறைய பொருட்கள் பாவிக்கிற எல்லாம் வலஞ்சுழியாக சுற்றுவதைத்தான் பாவிக்கிறோம். ஆனா இடஞ்சுழியாக சுற்றுறது என்னென்றால் திசை காட்டி, திசை காட்டுற கருவி இருக்கின்றது, அந்த கருவியின் முட்கள் இடஞ்சுழியாகத்தான் சுற்றும். மறுபடி அநேகமான எல்லாம் வலஞ்சுழியாகத்தான் சுற்றுது. வலஞ்சுழிக்கு எதிராக இருக்கிறது இடஞ்சுழி, இப்படி சுத்துறது இடஞ்சுழி. அப்ப இது இடஞ்சுழி என்பதை நீங்க நல்ல தெளிவாக புரிந்திருக்கணும். என்னன்னு சொன்னா இது சார்பாக கண்டிப்பாக விடைவார்கள். நாங்கள் இப்ப ஒரு சதுரத்தையோ சபகத்தையோ கூறினால் இதிலே பலம் சுழி என்றது அந்த மணிக்கூட்டு முள் மாதிரி இப்படி சுத்துறதான் பலம் சுழி. அப்ப இடஞ்சுழி என்றது அதுக்கு எதிரானது, இப்படி எதிராக வாரது இடஞ்சுழி. இந்த பலம் சுழி இடஞ்சுழி என்பதை நாங்கள் நல்ல ஞாபகத்துல வைத்திருத்தல் வேண்டும். இனி நாங்கள் நேரம் சார்பான வேற விடயங்கள் பார்ப்போம். அதாவது இப்ப சாதாரண கடிகாரத்துல 3 முள் இருக்குன்னு பார்த்தோம். இப்ப ஒரு நாள் ஆரம்பிக்கிறது நள்ளிரவு 12 மணி. நள்ளிரவு 12 மணி. நள்ளிரவு 12 மணி இதான் ஒரு நாள் ஆரம்பிக்கிற நேரம். ஒரு புதிய நாள் ஆரம்பிக்கிறது இந்த ஒரு நிமிடத்துல. இந்த 12 நள்ளிரவு 12 சொல்றது இந்த 12 தான். 12 அப்புறம் 12:01 என்றால் அதை நள்ளிரவு 12 என்று சொல்றீங்க, நள்ளிரவு சொல்றீங்க, அதை முற்பகல் என்று சொல்வோம். அப்ப நல்லா கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்க. அப்ப இந்த முற்பகல் எதுவரைக்கும் வரும்? திரும்ப நண்பகல் 12 வரையில முற்பகலாக இருக்கும். ஆனா இது ஒன்றுதான் நண்பகல். இதுக்கு முந்தினது பிந்தினது நண்பகல் அல்ல. 11:59 முற்பகல்லாம். அப்ப முற்பகல் என்றது நள்ளிரவு 12 இருந்து நண்பகல் 12 வரை உள்ள 12 மணித்தியாலங்களும். அதிலே இந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் கழித்துக் கொள்ளணும். அது 12 நள்ளிரவு அல்லது நண்பகலாக இருக்கும். அப்ப எங்களுக்கு விளங்கிவிட்டது. முற்பகல் என்பது 12:01 இருந்து 11:59 வரையில தான் உள்ளது முற்பகல். இதே போலத்தான் நாங்கள் பிற்பகல் என்பதையும் பார்ப்போம். அதாவது பிற்பகல் என்றால் என்ன? நண்பகலுக்கு பிந்தியது. நண்பகல் 12க்கும் திரும்ப நள்ளிரவு 12க்கும் இடைப்பட்டது பிற்பகல். அதை நாங்கள் பிற்பகல் என்று சொல்வோம். ஆனால் அது 12 மணித்தாலும் இல்லை, ஒவ்வொரு நிமிடத்தை கழித்துக் கொள்ளணும். 11 மணி 58 நிமிடத்தால் பிற்பகல் பொழுதும். ஏனென்றால் 12:01 பிற்பகல் என்றுதான் நாங்கள் சொல்வோம், பிற்பகல். அப்ப பகலுக்கு பிந்தினது பிற்பகல், பகலுக்கு முந்தினது முற்பகல். நாங்க இப்ப டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் மருந்து தருவார். சில மருந்தில எழுதியிருக்கும் சாவன்னா பின் என்று. அது என்ன சித்த பிறகா? சாவுக்கு பின்னா? இல்ல, சாப்பாட்டுக்கு பின். சாப்பாட்டுக்கு பின் சித்த பிறகு என்ன மருந்த போடுறது? அப்ப சா பின் என்றால் சாப்பாட்டுக்கு பின், சா முன் என்றால் சாப்பாட்டுக்கு முன். அப்ப சும்மா ஒவ்வொரு இடத்துல கிடைக்க சாவந்தா பின்னன் இருக்கும். அப்ப சித்த பிறகாண்டு பயப்படக்கூடாது. சரி, இப்ப அதே மாதிரி இது நண்பகல், பகல் பொழுதுக்கும் முந்தினது முற்பகல், பகல் பொழுதுக்கு பிந்தினது பிற்பகல். அப்ப முற்பகல் பகலுக்கு முந்தினது முற்பகல், பகலுக்கு பிந்தினது பிற்பகல். எவ்வளவு நேரம்? 12 மணித்தியாலம். இதுதான் சாதாரண நேரம் சார்பான விடயங்கள்.
இப்ப நாங்கள் இந்த சாதாரண நேர கணிப்புகள் பற்றியும் தெரிந்து வைத்துக் கொள்ளுதல் நல்லது. இப்ப ஒருவர் காலை 7 மணிக்கு பாடசாலைக்கு புறப்படுகின்றார். காலையில 7 மணிக்கு, அதாவது அதை என்னடி சொல்றது, முற்பகல் 7. அப்படி என்றால் இந்த பூஜ்ஜியம் போட தேவையில்லை. அதான் முற்பகல் 7 என்றால் 3 எண்ணில போட்டா சரி, முற்பகல் 3. நான் இந்த தமிழ்ல எழுதுற போது முற்பகல் என்பதை முழுமையாக எழுதணும். ஆங்கிலத்தில்தான் ஏஎம் என்று எழுதினா சரி, அந்த எழுத்துக்களை மட்டும் எழுதினா சரி. தமிழ்ல எழுதிக்க இந்த அலகுகளை எல்லாம் முழு எழுத்துக்களையும் எழுதித்தான் எழுதணும். இல்லாவிட்டால் அது தவறான. பலர் அப்படி எழுதுகிறார்கள், அது தவறு. 3 என்று எழுதுவார்கள், அது தவறு. உண்மையில முற்பகல் என்று எழுத வேண்டும். அப்ப நாங்கள் பாருங்கோ, இப்ப முற்பகல் 7 மணிக்கு ஒரு மாணவன் பாடசாலைக்கு செல்கின்றான். அவன் பாடசாலை முற்பகல் 7 மணிக்கு. அப்ப இதை 3 இலக்கத்துல போட்டா சரி, ஏன் சாதாரண நேரம். பிற்பகல் 2 மணிக்கு அவன் வீட்டுக்கு வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம். பிற்பகல் 2 மணிக்கு அவன் வீட்டுக்கு வருகிறான். 1:30க்கு பாடசாலை முடியுது, அவன் வீடு வந்து சேர 2 மணி ஆகும். அப்ப அவன் இந்த காலையில புறப்பட்டதற்கும் வீடு வந்து அடைவதற்கும் எவ்வளவு நேரம் என்று கேட்கப்பட்டால், நாங்கள் இதுக்கு என்ன செய்கிறது, 7 கூட்டி 9 என்று சொல்லலாமா, அல்லது 7ல் 2 போய் 5 என்று சொல்லலாமா, என்ன கணிப்பை செய்கிறது, 7 2 14 மணித்தியாலங்கள் என்று சொல்லலாமா, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த முற்பகல்ல இருந்து நண்பகல் 12 வரைக்கும் கழிக்கணும். பிறகு நண்பகல் 12க்கு பிறகு பிற்பகல் வரையில உள்ள நேரத்தை அதோட கூட்டணும். அப்ப நண்பகல் 12 மணியில இருந்து இந்த 7 கழிப்போமாக இருந்தால் 5 மணித்தியாலம். 5ஓட இதுல உள்ள 2 கூட்டினால் 7 மணித்தியாலம். அப்ப கால கழிப்பும் கொலை விளங்குகின்றது. அதாவது காலையில இருந்து மாலை என்று சொன்னால் நண்பகல் வரையில கூட்டி பிறகு பிற்பகல் வரையில பிற்பகல் உள்ள நேரத்தை அதோட சேர்த்து கூட்டுறது. நண்பகல் வரையில, அதாவது காலையில இருந்து நண்பகல் 12 வரையில 12ல இருந்து அந்த விடயம் தொடங்குகின்ற நேரத்தை கழித்தால் வரும். அதோட பிற்பகல் அதே நேரத்தை கூட்டலாம். இதே மாதிரிதான் ஒரு 5 நாளுக்கு என்று சொன்னால், அந்த இப்ப பாருங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவர் ஒரு இந்தியாவுக்கு பயணம் போறார். அவர் திங்கட்கிழமை முற்பகல் 6 மணிக்கு பயணத்தை ஆரம்பித்தவர் புதன்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு பயணத்தை முடித்துக் கொண்டு வீடு வந்து சேர்றார். அவர் இந்த பயணத்தில் செலவிட்ட நேரம் எவ்வளவு என்று கேட்டால், நீங்க என்ன செய்யணும், திங்கள்ல இருந்து அடுத்து செவ்வாய், அடுத்து புதன், இந்த 3 நாளுக்கும் முற்பகல் 6 வரையில செலவாகி இருக்கின்றா, ஆகித்தான் இருக்குது. அதாவது திங்கள் முற்பகல் 6ல இருந்து செவ்வாய் முற்பகல் 6 வரையில 24 மணித்தியாலம், செவ்வாய் முற்பகல் 6 மணியில இருந்து புதன் முற்பகல் 6 மணி வரையில 24 மணித்தியாலம். அப்ப 24 மணித்தியாலத்தை 3ஆல பிரித்தினா 3 12 3 6 72 மணித்தியாலம். இதுக்கு பிறகுதான் 6ல இருந்து 12 வரைக்கும் 12ஓட அந்த இந்த வந்தபடியோட இதை கூட்டுறது. 12ல இருந்து 6 போனால் 6, 6ஓட 4 கூட்டினா 10. அப்ப இதோட 10 கூட்டினால் 82 மணித்தியாலம் என்றது காலக்கணிப்புக்கு உங்களுக்கு விளங்குகின்றது. இப்ப இப்படி ஒவ்வொரு வினாவுக்கும் நான் விடைவிலக்கம் தெளிவாக சொல்ல போனா, ஒரு வினாதான் ஒரு வகுப்பிலே கற்பிக்கப்படும், பரவாயில்லை. காரணம் என்னென்று சொன்னால், இது உங்களுக்கு மிக முக்கியம். நீங்க பாடசாலையில படித்திருப்பீர்கள், இல்லைன்னு சொல்லவில்லை. நாங்கள் இதை அறிந்திருந்தால் எங்களுக்கு பரீட்சையை இலகுவாக வெற்றி கொள்ள முடியும். இப்ப நான் சாதாரண நேரம் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டேன். இனி இந்த நியம நேரம் அல்லது சர்வதேச நேரம் அல்லது 24 மணி நேரம் அல்லது டிஜிட்டல் நேரம் என்று சொல்லப்படுகின்ற நேரம் பற்றி உங்களுக்கு விளக்கம் தருகிறேன், கவனிப்போம். நான் இந்த பேர்களை எனக்கு, அதாவது செட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன்.
சில பிள்ளைகள் புதுசு புதுசா வருவார்கள், அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். தயவு செய்து பவிசாலினி உடனடியாக நீங்க செட் பண்ணின வித்ரோ பண்ணிட்டார், ரிமூவ் பண்ணிட்டார். அப்படி யாருமே எனக்கு செட் பண்ண கூடாது வகுப்பு நேரத்துல. வகுப்பு நேரம் நான் அந்த ஸ்கிரீனை, உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும், வகுப்பு நேரம் அந்த ஸ்கிரீனை நான் எழுதுறதுக்கு தான் பயன்படுத்தணும். அப்ப அதுல நீங்க செட் பண்ணி கொண்டிருந்து இடையூறு தரக்கூடாது. அது எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும், புதுசா வர பிள்ளைகளுக்கும் தெரியாது, அதோட குழப்படிக்காத பிள்ளைகளுக்கும் தெரியாது. அப்படியாக்களை ரிமூவ் பண்ணி இருக்கிறேன். சரி, நான் இனி வெளியேற்ற வாரேன். இப்ப நான் சாதாரண நேரம் நியம நேரத்தை ஒப்பிட போகின்றேன். எப்படி? இப்ப நான் உங்களுக்கு சொன்ன சாதாரண நேரத்தில ஒரு நாள் ஆரம்பிப்பது நள்ளிரவு 12 மணி என்று சொன்னேன். ஒரு நாள் ஆரம்பிக்கிறது நள்ளிரவு 12 மணி. அந்த நள்ளிரவு 12 மணியை நியம நேரத்துல சொல்லிக்க 4 இலக்கத்தில 4 சைபர். இதுக்கு பின்னால தமிழ் என்றால் மணித்தியாலம் என்று முழுக்க எழுத வேண்டும், ஆங்கிலம் என்றால் எச் என்று எழுதினா சரி. ஆனா இந்த எச் என்றது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதக்கூடாது, ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் எழுத வேண்டும். இதை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அலகுகளை எழுதுற போது கிலோகிராம் என்றால் இப்படி கேஜி என்று எழுதினா தவறு. கிலோகிராம் என்றால் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் எழுதணும், கிலோகிராம். அதான் அலகுகளை எழுதுற முறை ஆங்கிலத்துல. தமிழ் என்றால் முழு எழுத்துக்களையும் எழுத வேண்டும், கிலோகிராம். கீக்கி என்று எழுதினாப்புல. இத தவறாம பின்பற்றுங்கோ. காரணம் என்றால் இதே பரீட்சையில பிழையாக கருதப்பட்டு உங்களுக்கு விடை இல்லாமல் போயிடும். ஆனபடியால் தமிழ்ல என்ன அலகு எழுதுவதாக இருந்தாலும் முழு சொற்களையும் எழுத்துக்களையும் பயன்படுத்தி சொல்லி எழுத வேண்டும். ஆங்கிலத்தில் எழுதிக்கல நீங்கள் குறியீடுகளை பயன்படுத்தலாம், ஆனால் ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுத வேண்டும். இப்ப நாங்கள் பார்ப்போம். நள்ளிரவு 12 மணி ஒரு நாள் ஆரம்பிக்கிற நேரம். அப்பத 4 இலக்கத்தில 0 எழுதியிருக்கிறோம். பிறகு முற்பகல் 1 மணியில இருந்து முற்பகல் 12:01 வைத்துக் கொள்ளுங்க. 12:01 அது எப்படி எழுதுறது? 0001 எழுத மனத்தியானம். அடுத்தது முற்பகல் 12:59 இதுல 0059 மனத்தியானம் எச். பிறகு முற்பகல் 1 மணி இங்கே 3 இலக்கத்தில்தான் எழுதுவோம். சாதாரணமா எழுதிக்க முற்பகல் 1 மணி என்றால் 1:01.2.0. ஆனா இங்க எழுதிக்கல 4 இலக்கத்திலே எழுதணும், 2 டொட்டும் போடணும், பிறகு 2 0 போடணும், பிறகு மனத்தியாலம் அல்லது எச் என குறிப்பிடுதல் வேண்டும். இப்ப உங்களுக்கு இந்த நேரத்துல இப்படியே போய் முற்பகல் 11:59 என்றால் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதுலையும் 11:2.59 எச் என எழுதல் வேண்டும். முற்பகல் 11:50 பிறகு என்ன வரும்? நண்பகல் 12 மணி. நண்பகல் 12 மணி அதுக்கும் 12 என எழுதுதல் வேண்டும். நல்லா கவனிங்க. இதே மாதிரி தான் இனி பிற்பகல் 1 மணி 12:01 இதுக்கும் 12.2.01. பிற்பகல் 12:59 இதுக்கும் 12.2.59 எச் என எழுதல் வேண்டும். இதுக்குள்ள நான் உங்களுக்கு சாதாரண நேரத்தை நியம நேரமாக மாற்றுவது பற்றிய முதல் 2 கட்ட அறிவை தருகிறேன். பாருங்க, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க குழந்தைகளே. இது எங்களுக்கு மிக முக்கியமான பாட விடயம். அப்ப நான் இந்த கேள்விகளை காட்டுவதோட பாட விடயங்களை கற்பிப்பது கணக்க படிக்காட்டியும் பரவாயில்ல. நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீர்கள், பல பயிற்சிகள் செய்கிறீர்கள், பிரத்யேக வகுப்புகளுக்கு போறீர்கள், பெற்றார் உதவி செய்கிறார்கள். அப்ப நானும் என்னால முடிஞ்சா நேர மனத்தியாலும் நானும் ஒரு சின்ன சப்போர்ட் தரேன். முக்கியமா உங்களுக்கு பாடசாலை ஆசிரியர்கள் தான் உங்கள முழுக்க கற்பிக்கிறார்கள். அதை நான் ஓப்பனா சொல்றேன். அப்ப நீங்க ஆசிரியர்களுக்கு மிக மரியாதை கொடுத்து அவர்களை உங்களை தெய்வமாக வணங்க வேண்டும், நினைக்க வேண்டும். வணங்க தேவையில்லை, நினைத்தால் போதும். ஏனென்றால் சிலர் இந்த திமிர் பிடித்தவர்கள்
ஆசிரியர்களை மதிப்பதில்லை. அவன் சம்பளத்தை வேலை இல்லையா, சம்பளம் கொடுக்கணும். அரசாங்கம் கொடுக்குது, அது கொடுக்குற சம்பளமே பெரிய சம்பளமா? அதை அவைய எடுத்து வாழ்க்கை செலுத்தவே வாழ்க்கைக்கு பத்தாது. அப்ப அவர்கள் ஒரு தொழில் தேவை, அதோட இந்த தொழில் ஒரு தெய்வீகமான தொழில் என்றதால அதை விரும்பி செய்கிறார்கள். அதை மரியாதை கொடுத்து அப்படி பழகினாத்தான் அதுக்கு சரியான மரியாதை கிடைக்கும். சரி, இது விடயத்தை வாரம். இப்ப பாருங்க, இந்த சாதாரண நேரத்தை நியம நேரமாக மாற்றுவது பற்றிய நல்லதொரு கருத்தாரன் விளங்கிக் கொள்ளுங்க. நள்ளிரவு 12 இருந்து நள்ளிரவு 12 இருந்து முற்பகல் 12:59 வரையிலான சாதாரண நேரத்தை நியம நேரமாக மாற்றுவதாக இருந்தால் இந்த 12ஐ அழித்துவிட்டு அங்க 2 பூஜ்ஜியம் போடுவது போதுமானது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சாதாரண நேரத்துல நியம நேரமாக மாற்றுவதாக இருந்தால் நள்ளிரவு 12 இருந்து முற்பகல் 12:59 வரையில மணியில குறிக்கிற 12ஐ அழித்து விட்டு அந்த இடத்துக்கு 2 பூஜ்ஜியம் போட்டு 4 இலக்கத்திலே நடுவில் 2 டோட் போட்டு எச்சென குறித்து எழுதுவது அல்லது மணித்தியாலம் என குறித்து எழுதுவது முக்கியமானது. இதுக்கு பிறகு அடுத்த சப்டரை சொல்றேன், கவனிங்கோ. இது ஒரு வகை ஒன்று. அடுத்தது முற்பகல் 1 மணியிலிருந்து பிற்பகல் 12:59 வரையிலான சாதாரண நேரத்தை முற்பகல் 1 மணியிலிருந்து பிற்பகல் 12:59 வரையிலான சாதாரண நேரத்தை நியம நேரமாக மாற்றுவதற்கு அப்படியே ஒரு மாற்றம் செய்ய தேவையில்லை. அப்படியே ஒரு மாற்றம் இல்லை, அப்படியே. ஆனால் 4 இலக்கத்தில் போடுதல் வேண்டும். இதுல 3 இலக்கம் இருக்குது. இப்போ 1 மணி என்னக்கா 3 இலக்கம், ஆனா இங்க 4 இலக்கம். 4 இலக்கத்துல நடுவில் 2 போடணும், எச் அல்லது மணித்தியாலம் என்று குறிக்க வேண்டும். இதுக்கு பிறகு பிற்பகல் 1 மணியில இருந்து நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பிற்பகல் 1 மணி என்றால் இங்க 12 கூட்டு இப்பொழுது 13 ஆகிவிட்டது, 13H. இனி இதுல பிற்பகல் 11:59 வரையில 23:59. ஒரு நாளும் இதுல 24 மணித்தியால கடிகாரம் என்று சொல்லப்படுகிறது ஒழிய 24 மணி என்ற நேரம் இல்லை, அது பூஜ்ஜியம். 24 மணி என்பது பூஜ்ஜியம், நாள் ஆரம்பிக்கிற நேரம். அப்ப இந்த அளவு நேரமும், அதாவது பிற்பகல் 1 மணியில இருந்து நல்லா கவனிக்கோ, பிற்பகல் 1 மணியில இருந்து பிற்பகல் 11:59 வரையிலான நேரத்தை சாதாரண நேரத்தை நியம நேரமாக மாற்றுவதாக இருந்தால் 12ஐ கூட்டி 4 இலக்கத்தில 2 டோட் போட்டு 2 இலக்கத்தை டோட் போட்டு மணித்தியாலம் H என குறித்தல் வேண்டும். இப்ப உங்களுக்கு கால கணிப்பில கொஞ்சம் விடயம் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். முழுக்கரின் சொல்லி தருவதென்றால் உண்மையிலேயே எனக்கு இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பாடசாலைகள்ல படித்திருப்பீர்கள் என கருதி கொண்டு நான் அடுத்த விடயத்திற்கு வருகின்றேன். அன்பு குழந்தைகளை, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் காலையும் மாலையும் உங்களை சந்திக்கிறேன். அது எனக்கு ஒரு உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம். இதுல நிறைய பிள்ளைகள் பழமையாவார பிள்ளைகள் தான் ஒழுங்காக வருகிறீர்கள். அதற்கு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா புதுசு ஒருத்தர் வந்தாலும் ஒரு சிலர் வந்தாலும் அதை விட எனக்கு பழமையார பிள்ளை வருகிறது என்றால் அந்த பிள்ளைக்கு விருப்புக்குரிய பாடமா போய்கின்றது, விருப்புக்குரிய கற்கைய போய்த்தது என்பது எனக்கு புலனாகின்றது. இப்ப நான் அடுத்த வருஷத்துக்கு உண்மையிலேயே இந்த பரீட்சை உங்களுக்கு 15ஆம் திகதி நடந்த பிறகு 16ஆம் திகதியில இருந்து திங்கட்கிழமையில இருந்து திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இந்த 4ஆம் தர பிள்ளைகளுக்கு வார வருஷம் எக்ஸாம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு வகுப்புகள் வைக்க இருக்கிறேன். தினசரி காலையில வைப்பேன். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த செருக்கு பிடிச்சி வார வைக்க நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் கொஞ்சம் கண்டிப்பானவன். அதை நீங்களும் புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் பரவாயில்ல, எக்ஸாம் செய்ய போற பிள்ளைகள் நீங்க போயிருவீர்கள், 4ஆம் ஆண்டு பிள்ளைகள் இதில் இருந்தால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கோ.
நான் யாருக்கும் சளைத்தவன் அல்ல, கொஞ்சம் இறுக்கமானவன், கண்டிப்பானவன். ஆனா கற்பிப்பதில் எனக்கு நான் மானசீகமாக கற்பிப்பேன். ஏனென்றா இந்த கற்பிக்கிறது ஒரு கொடை. இந்த கொடை எங்களுக்கு ஆண்டவனால தரப்பட்டிருக்கு. நாங்க நினைத்து படிப்பிக்க தொடங்க இல்லை. ஏதோ ஆண்டவர் எங்களுக்கு இந்த ஒரு தொழிலை தந்து இப்படி கற்பிக்கிறத தந்திருக்கிறார். அப்ப நாங்க எத்தனை பிள்ளைகளை திறம்பட உருவாக்கக்கூடியதா இருக்கின்றது. நான் சொல்றது இப்ப நீங்க எத்தனை பேர் கேட்கறீங்க, அப்ப உங்களுக்கு ஒரு அறிவு போட்டுறோம் தானே, அப்ப எனக்கு அது திருப்தி தானே. அந்த வகையில இந்த கற்பித்தல் தொழில நான் ஒளிவு மறைவு காட்ட மாட்டேன். என்னால முடிந்தளவு கற்பிப்பேன். அதற்காக என்னுடைய உடல்நிலையையும் நான் ஓரளவு நல்லா பேணிக்கொண்டிருக்கிறேன். ஏன் உங்களுக்கு படிப்பிக்கணுங்கிறதுக்காக. அதுக்காக மட்டுமல்ல, என்னுடைய நிலை எனக்கு நான் நல்லா இருக்கணும். நான் நோய்வாய்ப்பட்டுக்கிருந்தா எனக்கு எல்லாம் கஷ்டம். அப்ப நோய் வராம நான் பாதுகாப்பாக அதுக்குரிய நடவடிக்கைகளை செய்து கொண்டிருப்பேன். அப்ப எனக்கு படிப்பிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப உடலும் நல்லா இருக்கும், உள்ளமும் நல்லா இருக்கும். இதை நான் உங்களை சொல்றேன். இப்ப நான் உங்கள நீங்கள் எத்தனை பேர் 4ஆம் தர பிள்ளைகள் இருக்கிறீர்கள் என்றதை ஒரு பார்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் 16ஆம் தேதி அடுத்து உங்களுக்கு 2ஆம் தர பயிற்சி புத்தகத்தில இருந்து விளங்கப்படுத்த இருக்கிறேன். மிக இலகுவில இருந்து பிள்ளைய வழிநடத்தி போவேன். ஒரு வருடத்தை படிப்பிப்பேன். அப்படியே நான் இருக்கும் வரையே படிப்பிக்கிறேன். பரவாயில்லை, என்னால முடிந்த அளவுக்கு. இருந்தா போல எனக்கு குரல் வளம் நல்லா இருக்கணும். இந்த காலமுறை மாதிரி இருக்குமா? வயது போக எல்லாம் போயிடும். விளங்குதா? அப்ப இருக்கிற வரையில படிப்பிப்பேன். இப்ப இந்த வகுப்புல 4ஆம் தரத்துல இந்த வருஷம் எக்ஸாம் செய்யாத பிள்ளை இருந்தால் எனக்கு ஒரு விரலை இப்படி காட்டுங்க. நான் அப்படி இருக்கிற பிள்ளைகளை அடுத்த வருஷம் பார்க்கறதுக்கு. யாராவது இருந்தா கையை காட்டுக்கோ பார்ப்போம். வார வருஷம் எக்ஸாம் செய்கிற பிள்ளைகள் ஒருத்தரையும் காணுங்க. வெரி குட். ஒருத்தரும் இல்லை. அப்ப நீங்க எல்லாம் இந்த வருஷம் செய்கிற பிள்ளைகளா? ஒரு ஆள் இருக்கிறார், ஐங்கரன். அவனுக்கே விளங்குது இல்லை. ஐங்கரனும் அவர் இன்னும் ஏற்கனவே இருக்கிறார் வகுப்புல. அவர் இருந்துட்டு இடைக்கிட வருவார். அவர் ஒரு நல்ல கெட்டிக்காரன். தாய் ஒரு டாக்டரா இருக்கிறார். தகப்பனும் டாக்டர், தாய் தகப்பன் அல்லது தாத்தாவும் டாக்டர். அவர் நல்ல கெட்டிக்காரன், மிக திறமையான பிள்ளை. ஆனால் ஒழுக்கம் மிக மோசம். அது இனி இந்த வருஷத்தோடு அந்த ஒழுக்கத்தை அவர் இனி நல்லா பேணுவார் என்று எதிர்பார்க்கிறேன். சார், வேற யார் இருக்கிற 4ஆம் ஆண்டு பிள்ளை இருந்தா கையை காட்டுங்கோ. ஒருவரும் இல்லை. நீங்க எல்லாம் 5ஆம் ஆண்டு கடைசி காலத்துல எக்ஸாமுக்காக படிக்க வந்த பிள்ளைகள். வெரி குட், வாழ்த்துக்கள். ஓகே, 4ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு நான் 16ஆம் தேதியிலிருந்து வகுப்புகளான சிஃபா என்ற பிள்ளையும் கையை காட்டி. சரி, ஓகே, நல்ல பிள்ளைகள். நான் ஏன் சொல்றேன் என்றால், நீங்க ஒழுங்கா கற்கிற பட்சத்துல இதுல வகுப்புல வாரதுல ஒரு கொஞ்சம் பேர் தான் ஒழுங்குவோம். சில பேர் வருவினம் போவிடம். ஒழுங்கா வார பட்சத்துல உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் என நான் இந்த சிஃபா இப்ப கையை காட்டுறா. தேவையில்லை, நீ இதை செட் பண்ண கூடாதுன்னு தானே சொன்னேன். டக்குனு வித்ரோ பண்ணு, எடுகதை. அதாவது செட் பண்ணக்கூடாது. NHF சிஃபா, அதாவது நீங்க செட் பண்ணக்கூடாது. நீங்க லைக் தான் பண்றீங்களா? நான் என்ன செட் பண்றது பிடிக்காது. வகுப்புல ஸ்கிரீனை பழுதாக்கிருக்காது. சரி, ஓகே. இப்ப நான் அடுத்த கேள்வியை எடுத்து உங்களுக்கு விளக்கம் தருவதற்கு நேரம் போதாமை இருக்கும். ஏனென்றால் இந்த நேரம் தான் என்னாலேயும் அந்த குறிக்கப்பட்ட நேரத்துக்கு முடிக்க வேணும். அப்ப நாங்கள் நாளை காலை சந்திப்போம். நன்றி பிள்ளைகளே. பாய் பாய்.